ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் லெமன் இட்லி பண்ணலாங்க. அதுக்காக பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயிலில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூடவே ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ உளுந்தம்பருப்பு கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்ததாக உடச்செடுத்த வேர்க்கடலைங்க, 2 கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே ஆயிலில் நல்லா பொரிஞ்சு வதங்கி வரட்டுங்க. நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கிறது கூடயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இப்போ 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லாவே கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லெமனை புழிஞ்சு சாறு எடுத்துகிட்டு அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாங்க. லெமன் ஜூஸை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இட்லியில் உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்காமல் செஞ்சுருக்கேங்க. அடுத்ததாக நம்ம இது கூடவே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்த இட்லி அவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாங்க. தாளிச்சது கூட லெமன் ஜூஸு பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து இட்லி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க லெமன் இட்லி. இதோட டேஸ்ட் வேறு லெவலுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.